வா வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வச்சு ஒரு சின்ன கான்செப்ட்டும் அண்ட் கொஞ்சம் லைட்டாக பாலிடிக்ஸும் சில விஷயங்களையும் கொண்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, பெருசாக இதை வித்தியாசமாக ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா, கார்த்தி வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு சில சீன்ஸ் அப்படின்னு தான். ஆனால் அப்படியே எம்ஜிஆர் மாதிரிலாம் இல்லை. ஒரு சில சீன்ஸ் அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாங்ஸு, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் படத்தில் கதைன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த படம் அப்படின்னு தெரியாது. ஸோ வா வாத்தியார், எம்ஜிஆர் இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. சும்மா அங்கங்கே சீன்ஸ் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். பெருசாக ஹீரோயினுக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது, ஹீரோக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. பெருசாக இது கதைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சும்மா போய் பார்க்குற அளவுக்கு கூட இந்த படம் ஒர்த்தே கிடையாது அப்படின்றது என்னோடய. பெருசாக இந்த படத்தில் பேசுகிற அளவுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் பழைய பாட்டு, கொஞ்சம் சில சீன்ஸு, டான்ஸு, அவ்வளோதான். அப்புறம் அங்கங்கே சீன்ஸ் அந்த குதிரைலாம் வர சீன்ஸு, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இதில் இல்லைன்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. இதை நீங்கள் பார்க்குறதுக்கு பார்க்காமே இருக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த படம் ஒர்த் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRK Maths Quiz சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.